நிச்சயமான பாரமா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களுடைய இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா நோய்களை நீக்கி சுகமாக்குவார். நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் கூட எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. உங்கள் இதயத்தை மட்டும் கேட்குறாரு, உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன இடம் மட்டும் கேட்குறாரு. அதை கொடுத்தா போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை அவர் தருவார். அவர் வல்லமை உள்ள தேவன். உங்களுக்காக சிலுவையில், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பாவமும் செய்யாத அவரை சிலுவையில் அடித்தாங்க. அவர் கையெல்லாம் ரத்தம், காலெல்லாம் ரத்தம், அவர் இருதயத்திலலாம் ரத்தம். யாருக்காக தெரியுமா? உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நீக்கி ரட்சிக்கும்படியாக அந்த சிலுவையில் ஒரு குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்து மரித்தாருங்க. ஏன்னா உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிக்கும்படியாக, என் பாவத்தை மன்னிக்கும்படியாக, நம்முடைய சாபங்களை தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் நம்மை பின்பற்றி வருகிற எல்லா சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி நம்மை குணமாக்கும்படியாக அவர் சிலுவையில் ஒரு குற்றமும் செய்யாத இயேசு பலியானாருங்க. பலியானது மட்டும் இல்லை பாருங்க, அவர் இறந்த உடனே அவர் கல்லறையில் அடைச்சாங்க. 3ஆம் நாள் அவர் உங்களுக்காக எனக்காக உயிரோடு கூட வந்தார். நீங்கள் போய் அந்த கல்லறையை எருசலேம் நகரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை மட்டும்தான் திறந்து இருக்கும். ஹல்லேலூயா! ஏன்னா அவர் உயிரோடு வந்துட்டார். ஏன் தெரியுமா? உங்கள் பிரச்சனையை மாற்றும்படியா, உங்கள் வியாதியை மாற்றும்படியா, உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றும்படியாக. பாருங்கள், யாராவது உங்கள் நண்பர் கூட ஏதாவது காரணம் இல்லாமல் நம்மக்கிட்ட வர மாட்டாங்க. எந்த காரணமும் இல்லாமல், எந்த நன்மையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காம உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை குணமாக்கும்படி, உங்களுக்காகவே உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு கடவுள் உண்டுங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக நேசித்தபடினால தான் நீங்கள் பிறக்காததுக்கு முன்னாடியே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்காக சிலுவையில் மரிக்க இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனாக பிறந்தாருங்க. அப்படிப்பட்ட இயேசுவை தான் எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மை அவர் செஞ்சுருக்கிறார். ஏன் இந்த ரோட்டில் வந்து உங்ககிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ பணம் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, அது இல்லை. எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்கிறார், அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை இந்த கிராம மக்களும் பெறணும். அதுதான் எங்களுடைய ஆசை. ஒவ்வொரு மாதமும் ஏன் இங்கே வந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோன்னா, எங்களுக்கு ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக அற்புதம் செஞ்சுருக்கிறார். அதனால தான் உண்மையாக உங்ககிட்ட வந்து இந்த சாட்சியை நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் உங்கள் இதயத்தில் இடம் கொடுத்தா, நாங்கள் ஜாதியை மாற்றலை, மதத்தை மாற்றலை, உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா 38 வருஷமுள்ள வியாதிஸ்டனை குணமாக்கின கர்த்தர். உங்கள் சின்ன வியாதி அவர் மாற்ற மாட்டாரா? பாருங்க, அவருக்கு 1 நிமிஷம் ஆகாதுங்க உங்கள் வியாதியை மாற்ற. 1 நிமிஷம் ஆகாதுங்க உங்கள் பல லட்ச கடனை தீர்க்க. பாருங்க, எங்களுக்கெல்லாம் அங்கே எங்கள் கணவருக்கு பல லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. பாருங்க, அவங்க அப்பா மறித்து போயிட்டாங்க. அவங்க எங்கள் அத்தை மட்டும் தனியாக இருந்து 2 பிள்ளைகளை பார்த்துட்டு பல லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் இருந்தாங்க. எல்லாரும் சொந்த பந்தங்களாம் ஒதுக்கிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. ஆனால் பாருங்க, ஒரே ஆளாக தனியாக நின்று ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லா கடனும் அடைத்து இன்னைக்கு கர்த்தர் அந்த கிராமத்திலே எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருங்க. வாகனத்தை கொடுத்துருக்கிறார், கட்டின வீட்டை கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்க, அந்த கிராமத்திலே எங்களை சாட்சியாக வச்சிருக்கிறார். அதனால தான் சந்தோஷமாக உங்ககிட்ட வந்து இயேசுவை சொல்கிறோம். நீங்கள் இயேசுவை நம்புங்க. யாரெல்லாம் உங்களுக்காக எந்தெந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களாம் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார், விடுதலை தருவார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இலவசமாக ஒரு சுகத்தை விடுதலை தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.